வணக்கம். இது லங்காப ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெலக்சியை பிடிக்கவில்லை, சந்திக்க மாட்டார் புடின், ட்ரம்ப் அறிவிப்பு. வரி விதிப்பு மிரட்டல், 4 முறை போன் செய்த டொனால்ட் ட்ரம்ப், பேச மறுத்த மோடி. நான் விளையாட ஆரம்பித்தால் சீனா அழிந்து போகும், ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல். நாளை முதல் இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25 வீத வரி அமுல், அமெரிக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. காசா மருத்துவமனை தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 20 பேர் பலி, தவறுதலாக விபத்து என நெதன்யாகு வருத்தம். அமெரிக்க எல்லை அருகே பறந்த ரஷ்ய உளவு விமானம், பரபரப்பு சம்பவம். இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ், டிசிடி வணிக வளாகம் இலங்கை, எஸ்கேடி நாதன் சுவிஸ், அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ், சிவா கார்கோ சுவிஸ், சீதா ரெஸ்ட்ரோ சுவிஸ், செல்வா சுக் சுவிஸ், ஹரி லீஃப் சுவிஸ். தொடர்வென விரிவான செய்திகள். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலக்சியை ரஷ்ய ஜனாதிபதி புடின் சந்திக்க மாட்டார், ஏனெனில் அவரை பிடிக்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே நடந்து வரும் போரை முடிக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்து வருகின்றார். அவர் ரஷ்ய ஜனாதிபதி புடினிடம் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்தித்து பேசினார். இதில் போர் நிறுத்தம் தொடர்பாக இந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் புடின் ஏன் ஜெலக்சியை சந்திக்க இவ்வளவு தயங்குகிறார் என்று ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு ட்ரம்ப் அளித்த பதில், உக்ரைன் ஜனாதிபதி ஜெலக்சியை ரஷ்ய ஜனாதிபதி புடின் சந்திக்க மாட்டார், ஏனெனில் அவரை பிடிக்கவில்லை. 2 போர்க்கால தலைவர்களும் நேருக்கு நேர் சந்திப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் சந்திக்கலாம். ரஷ்ய ஜனாதிபதி புடின் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலக்சியை சந்திக்காவிட்டால் விளைவுகள் ஏற்படும். அடுத்த 1 வாரம் அல்லது 2 வாரங்களில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதில் தலையிடுவேன். நான் எப்போதும் சொல்வேன், நான் ஒரு சந்திப்பை நடத்தி ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு முன்பு அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையில் வரி விதிப்பு ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்திருந்தது. மேலும் உக்ரைனுக்கு எதிரான போரை முடிக்கு கொண்டுவர புடின் சம்மதம் தெரிவிக்காததால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது. அவர்களிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் அவர்களுக்கு கிடைக்கும் பணம் உக்ரைன் போரை ஊக்குவிப்பதாக இருக்கிறது என அமெரிக்கா குற்றம் சாட்டியது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்திருந்தது. ஆனால் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியவில்லை. இதனால் இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்தது. ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்து ஆகாததால் 25% வரி விதிக்கப்படும் என அறிவிப்பு நாளை முதல் அமலுக்கு வரும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதனால் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா மொத்தமாக கூடுதலாக 50% வரி விதித்துள்ளது. வரி விதிப்பு தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவில் இடைவெளி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 1 வாரங்களில் 4 முறை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டெலிபோன் மூலம் இந்திய பிரதமர் மோடியை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். ஆனால் பிரதமர் மோடி டெலிபோனை எடுக்கவில்லை என ஜெர்மன் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த நாளில் எப்போது டெலிபோன் செய்தார் என்ற தகவலை வெளியிடவில்லை. இந்திய சந்தையில் அமெரிக்க விவசாய பொருட்களை விற்பனை செய்வதற்கு இந்தியா வழிவிட வேண்டும் என அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றது. ஆனால் பிரதமர் மோடி இந்த அழுத்தத்திற்கு அடிபணியாமல் அமெரிக்காவின் நெருக்கடியை சமாளித்துக் கொள்வோம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா, சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகள் உட்பட பல்வேறு உலக நாடுகள் மீது வரிகளை உயர்த்தி வருகின்றார். குறிப்பாக அமெரிக்காவின் பிரதான போட்டியாளராக கருதப்படும் சீனா இந்த வரி உயர்வுகளுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றி வருகிறது. இந்த நிலையில் சீனாவுக்கு சீட்டாட்டத்தின் பாணியில் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் செய்தியாளரிடம் பேசிய ட்ரம்ப், அவரிடம் சில கார்டுகள் உள்ளன, ஆனால் எங்களிடம் மிகச்சிறந்த கார்டுகள் உள்ளன. நான் அவற்றை கொண்டு விளையாட விரும்பவில்லை. நான் அந்த கார்டுகளை வைத்து விளையாடினால் சீனா அழிந்து போகும். அதனால் தான் நான் இப்போது அதை செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு அரிய மண் தாதுக்களின் விநியோகத்தை நிறுத்துவது போன்ற நடவடிக்கைகள் சீனா எடுத்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டால் சீனா மீது 200% வரிகளை விதிக்க தயங்க மாட்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரம் இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அதற்கு பிறகு விரைவில் நான் சீனாவுக்கு செல்வேன். 2 நாடுகளுக்கும் இடையே சிறந்த உறவுகள் இருக்கும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்தபடி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 25 வரி விதிப்பதாக அமெரிக்கா உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே உள்ள 25% வரியுடன் சேர்த்து இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்படும் மொத்த வரி 50% உயர்ந்துள்ளது. அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை மூலமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என அந்த புதிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ரத்தினம், நகைகள், ஜவுளி, ஆடைகள், இறால் போன்ற இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி துறைகளை கடுமையாக பாதிக்கும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். மேற்கு காசாவின் கான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 20 பேர் கொல்லப்பட்டனர். 4வது மாடியின் மீது 2 முறை வான் தாக்குதல் நடத்தியுள்ளது. முதல் முறையாக தாக்குதல் நடத்தியதில் மருத்துவமனை பலத்த சேதம் ஏற்பட்டது. மீட்புக் குழு மீட்பு பணிக்காக வந்த நிலையில் மற்றொரு முறை வான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் சம்பவத்தை படம் பிடித்துக் கொண்டிருந்த பத்திரிகையாளர்கள் பலியாகினர். அசோசியேட்டட் பிரஸ், ராய்ட்டர்ஸ், அல் ஜஸீரா உள்ளிட்ட பத்திரிகைகளைச் சேர்ந்த 5 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் கண்டனம் எழுந்து வரும் சூழலில் இது தவறுதலாக நடந்த ஒரு துயரமான விபத்து என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வருத்தம் தெரிவித்துள்ளார். மருத்துவமனை மீதான தாக்குதலை உறுதிப்படுத்திய இஸ்ரேல் ராணுவம் இதுகுறித்து உள் விசாரணை நடத்தப்படும் என அறிவித்துள்ளது. பத்திரிகையாளர்களை காயப்படுத்துவது தங்கள் நோக்கமல்ல என இஸ்ரேல் ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்த கேள்விக்கு வெள்ளை மாளிகையில் ஊடகத்தினரிடம் பதிலளித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப், இது எப்போது நடந்தது, எனக்கு அது தெரியாதே, அது குறித்து நான் மகிழ்ச்சியாக இல்லை, அதை பார்க்க நான் விரும்பவில்லை, அதே நேரம் இந்த மொத்த கெட்ட கனவை நிறுத்த வேண்டும் என்று பதில் சொல்லியுள்ளார். அமெரிக்காவின் எல்லையோர மாகாணமாக அலாஸ்கா திகழ்கிறது. அலாஸ்கா மாகாணம் கனடா அருகே அமைந்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் அலாஸ்கா வான் எல்லை அருகே நேற்று ரஷ்ய உளவு விமானம் பறந்துள்ளது. ரஷ்யாவின் இலூசின் 20 உளவு விமானம் அமெரிக்க எல்லை அருகே பதட்டத்தை அலாஸ்காவில் நிறுவப்பட்டுள்ள வான் பாதுகாப்பு ரேடார் கண்டறிந்தது. இந்நிலையில் அமெரிக்காவின் அலாஸ்கா வான் எல்லை அருகே நேற்று ரஷ்ய உளவு விமானம் பறந்துள்ளது. ரஷ்யாவின் இலூசின் 20 உளவு விமானம் அமெரிக்க எல்லை அருகே பறந்ததை அலாஸ்காவில் நிறுவப்பட்டுள்ள வான் பாதுகாப்பு ரேடார் கண்டறிந்தது. இதையடுத்து உடனடியாக அமெரிக்காவின் F-16 போர் விமானங்கள் விரைந்து சென்று ரஷ்ய உளவு விமானத்தை இடைமறித்து தடுத்து நிறுத்தின. இதையடுத்து ரஷ்ய உளவு விமானம் சர்வதேச வான்பரப்புக்குள் நுழைந்தது. கடந்த ஒரு வாரத்தில் அலாஸ்கா எல்லை அருகே 3 முறை ரஷ்ய உளவு விமானங்கள் பறந்துள்ளன. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப், ரஷ்ய அதிபர் புடின் இடையே அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.